திண்டுக்கல் சவேரியார்பாளையம் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சவேரியார்பாளையம் அருகே CKCM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரா கௌதம். இவர் மீது கஞ்சா, கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் கத்தி, அருவாள் போன்ற ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வெட்டுப்பட்ட நபரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து நத்தம் பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டது நத்தம் சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணி தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு கோரி நத்தம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரிவாள், சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது 88,000 பேருக்கு ஒரே செல் நம்பரிலிருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் இறந்து போனதாக கூறி பணம் எடுத்து ஊழல் ஆட்சிதான் பாஜக என்று விமர்சித்தார். மேலும் பேசிய அவர், ஒவ்வொருவரும் மோடி ஆட்சியின் சீர்கேடுகளை எடுத்துக் கூறி திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி கூறி 5 வாக்காளர்களை அரிவாள், சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்களிக்க வைத்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். அருப்புக்கோட்டை அருகே கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையப்பட்டி மேலத்தெருவை சேர்ந்தவர் சவுந்தரபாண்டி. இவரும் கீழத்தெருவைச் சேர்ந்த ராபர்ட் என்பவரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் பாளையம்பட்டியில் இருந்து கட்டன்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாளையம்பட்டி புறவழி சாலை விலக்கு பகுதியில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது மதுரையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதால் கிருஷ்ணா என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அங்கு கூடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து ஏற்படுத்திய காரில் பயணம் செய்த பெண்கள், குழந்தைகளை போலீசார் மாற்று வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ஆனால் பொதுமக்கள் காரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து காரில் பயணம் செய்தவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணியாற்றுபவர்களை மரியாதையாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என அருப்புக்கோட்டையில் ராதிகா சரத்குமார் பேசியுள்ளார். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராதிகா சரத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராதிகா சரத்குமார் அருப்புக்கோட்டை ஆத்திப்பட்டி அருகே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினரின் ஆர்வத்தையும் வெற்றியையும் பார்க்கும் போது மிக சந்தோஷமாக உள்ளது. பணியாற்றுபவர்களை மரியாதையாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 50 வருடமாக இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்தது? அவர்கள் குடும்பம் மட்டும்தான் உயர்ந்துள்ளது என பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும், எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு வெற்றி வரும் என பேசினார். மக்களை கணிக்க முடியாது, அவர்கள் நிச்சயம் வெற்றியை கொடுப்பார்கள். மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற திமுக அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி கலந்து கொண்டு பேசினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தாராபுரம் திமுக ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் முன்னிலை வகித்தார். ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமை தாங்கினார். அப்போது அமைச்சர் கயல்விழி பேசுகையில், ஈரோடு மட்டுமல்லாது தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியாக திகழ்வார்கள். நமது கூட்டணியில்
கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்துக்களுடன் செயல்பட்டு அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நாம் அயராது பாடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நீலகிரி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பிருந்து தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பு தனது பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். அப்போது அமைச்சர் மு. பி. சாமிநாதன், திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து ஆர் ராசா பேசுகையில், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற போதும், வெற்றி வாய்ப்பு இழந்த போதும் என 3 முறை மக்கள் பணியாற்றியுள்ளேன். ஆனால் இங்கு எப்போதும் இல்லாத அளவு மக்கள் வெள்ளத்தை காண முடிகிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்தி ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு மோடி, RSS, அமித்ஷா ஆகியோரால் ஆபத்து வந்திருக்கிறது என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.